வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஒரு 4 ரோகு ஒரு அவுரி பிடிச்சோம். இந்த ரோகு மீன்களை நாங்கள் எப்படி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கமாக நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. பைட் எப்படி மேக் பண்ணுறது, ஹூக் அந்த ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட்டு, ஃபீட்ரு இது மாதிரி ஹூக்கில் எப்படி மேக் பண்ணுறது, இல்லை ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் இல்லை ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ஃபிஷ்ஷிங் வீடியோஸில் ரெகுலராக வருங்க. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த மீன்களாக பிடிக்க என்ன பைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சத்து மாவுங்க. சத்து மாவு ஒரு 400 கிராமு, கோதுமை தவிடு 1 கிலோ. அடுத்தது மைதா மாவு ஒரு 100 கிராமு, கோதுமை மாவு ஒரு 100 கிராமு. அடுத்தது நம்ம இந்த ஏலக்காய் போட்டிருக்கோம், கொட்டி அதாவது கொட்டி போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம இது ஜிலேபி பவுடர் ரெட் கலர் போட்டுக்கிறோம். இதோட ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நாங்கள் ஒரு 10 மணிக்காட்ட வந்ததுங்க. நாங்கள் மாவில் கரெக்டாக போட்டுட்டு ஒரு 20-25 நிமிஷம் ஆச்சு. ஜிலேபின்னு ஒன்று ஃபஸ்ட்டு மாட்டுச்சு. அப்புறம் தூண்டி எடுத்து போட்டு மறுபடியும் நாங்கள் மாவுக்கு கோத்து போட்டோங்க. எப்போ போனாலும் போன உடனே மீன் மாட்டாதுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். லக்கு இருந்தால் அப்போவே கிடச்சிரு. அப்படி கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணணும். நாங்கள் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு மீன் அடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு மீன் அடிச்சிருச்சு. நாங்கள் இங்கே பால் கட்டி தான் போடுவோம். ஏன்னா இங்கே முள்ளும் இருக்குது, வளையும் இருக்குது. அதனால் பால் கட்டி போகிறோம். இப்போ தெரியுது நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு வெள்ளை கலர் பால் அடிச்சிருச்சு. மீனால் உள்ளிட்டு போகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் தலையில் ஃபோன் வச்சுக்கனால அப்படி தான் ஃபோக்கஸ் ஆகி, கையில் எடுக்கிறதா நல்லா ஃபோக்கஸ் ஆகி தெரியும் நினைக்கிறேன். மீன் இழுக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இழுக்குது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். மீனோட இழுத்துட்டு தான் போகுது. உங்களுக்கே தெரியும். இது ஒரு சைஸானதாங்க. கண்டிப்பாக ஒரு 1.25 கிலோ அந்த ரேஞ்ச், 1.5 கிலோ 1.25 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. பார்த்தே தெரியும். நம்மளை பார்த்தோன்னே நம்மளை பார்த்தாத்தே எப்போவுமே மீன் டஃப் கொடுக்கு. அதுக்கு முன்னாடி அசால்ட்டாக வருவார். இழுத்தா அது நூல் மாற அப்படி நேராக வருவார். நம்மளை பார்த்தா மட்டும்தான் இழுத்துட்டு போவார். அது வரைக்கும் நம்ம அசால்ட்டாக தான் வருவார். இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஃபஸ்ட்டு மீன் அடிச்சிருச்சு. சரிங்களா? நாம் மாவு எப்படி மேக் பண்ணுறது முக்கியம் இல்லைங்க, கரெக்டான குவான்டிட்டியில் மேக் பண்ணணும், அவ்வளோதான். அதே போல் வெயிட் பண்ணணும். மீன் பிடிக்க போனால் எப்போவுமே பொறுமை மீன். இது கண்டிப்பாக 1.25 கிலோ 1.5 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. அந்த சைஸானதான் இது ரோகு ஃபஸ்ட்டு மீனுங்க. இப்போ ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சா ஒரு ஹாப்பி வரும் எல்லாத்துக்குமே. ஒரு மீன் மாட்டுற வரைக்கும் தான் நம்ம பொறுமையாக இருப்போம். ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சிரும். ஒரு மீன் மாட்டுற வரைக்கும் நம்மளுக்கு எப்போவுமே மெதுவாக தான் இருப்போம். பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக 1.25 கிலோ அந்த சைஸில் வருங்க. நல்லா நல்லாவே ஹூக் ஆகிடுச்சு. இந்த ஹூக்கையும் கூட நம்ம தான் மேக் பண்ணியிருக்கோம். இது ஃபீட்ரு ஹூக். ஆமாங்க, பால் செட்லேயே ஃபீட்ரு ஹூக். இது நான் நம்மளே மேக் பண்ணியிருந்தேன். இதுக்கு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஹூக்லையும் ஈஸியாக மாட்டிடு. நம்ம போடுற பைட்டு தான் முக்கியம். ஏன்னா ஹூக்கு எப்படி இருந்தாலும் வாயில் எப்படி குத்திடு நமக்கு. ஆனால் ஹூக்கு நல்லா ஹூக் ஆகிடுச்சு. இது கழட்டினாலும் கழட்ட முடியல, அந்த அளவுக்கு நல்லா ஹூக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக மீன் என்ன தான் டஃப் கொடுத்துருந்தாலுமே மிஸ் ஆகி போயிருக்காது. ஏன்னா ஹூக்கு நல்லா மாட்டலைன்னா என்ன தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிடிங்கிட்டு போயிடும். சரிங்களா? அடுத்தது மறுபடியும் மாவு குத்தி போட்டோம். மொத்தம் நான் 3 தூண்டி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பைட்ரு, ஒரு ஃபீட்ரு, ஒரு பால் செட் 3 போட்டிருந்தேன். 2 ஸ்பைட்ரு போட்டிருந்தேன். இன்றைக்கி மட்டும் 2 ஸ்பைட்ரு, ஒரு ஹூக் போட்டிருக்கேன். ஆமாங்க, பால் செட் போட கிடையாது. ஏன்னா பால் செட் போட்டால் கஷ்டப்பட்டு போட்டால் வலையில் மாட்டி அத்துட்டு போயிருங்க. அதனால தான் இப்போது நான் போட்டிருக்கேன். 2வது போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வலை, அதே போல் முள் இது மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது. அதை பயங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு அவுரி மீன் பிடிச்சேன். அந்த மீன் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிடிச்ச வீடியோ நான் இன்னும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அவுரி விராலில் ஒரே டைப்பாக தான் பிடிக்க முடியும். ஈஸியாக பிடிச்சிக்கலாங்க. சரிங்களா? இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வலை இருக்கிறதுனால நான் பால் கட்டி போட்டிருக்கேன். பால் கட்டினா கொஞ்சம் ஒரு 80% தூண்டி காப்பாற்ற முடியும். அதுக்காகத்தாங்க. இப்போது மறுபடியும் இன்னொரு மீன் அடிச்சிருச்சு. பார்த்தீங்களா? இது பச்சைக்கலர் பால். இது ஒரு அடிச்சிருச்சு. பால் கட்டினாவே பாலை நல்லா இழுத்துட்டு போகு. மீன் மாட்டினோன்னு ஜம்ப் அடிக்கு. ரோகு மாட்டினா ஜம்ப் தட்டிக்குங்க. இப்போது நம்ம இது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது. எந்த ஒரு ஆட்டம் கிடையாது. ஏன்னா 2 முள் ஏற்றிடுச்சு. அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அமைதியாக வராரு நம்ம தலைவர். என்னதான் மீனாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு நேரு கூட வருவார். நம்மளை பார்த்தாத்த கொஞ்சம் சீன் போடுவார், அடம்பிடிப்பார் மேலே வர்றதுக்கு. ஏன்னா இந்த லேண்டிங் தூக்காதான் கஷ்டம். இது மேடாக்கிறனால இப்படி தூக்கக்கூடாது. நான் உள்ளே இருக்குன்னா வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் இப்படியே தூக்கி எடுக்கிறேன். இப்படி தூக்கி எடுத்தால் மீனோட வாய் கிழிஞ்சு ஒரு ஆட்டாட்டினாவே வாய் கிழிஞ்சு கீழே விழுந்துரு. அது மாதிரி மிஸ் ஆகிக்குது. இது ஒரு 3/4 கிலோ அந்த ரேஞ்சில் வருங்க. 3/4 கிலோ அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வரும். இது 2வது மீன் ஆச்சுங்களா? அடுத்தது 3வது மறுபடியும் போட்டிருக்கேன். சரிங்களா? இது நான் இந்த முள் இருக்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஏன்னா நான் நிழலுக்காக உட்காந்துக்கலாம், ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்கிறது மைனஸ் பாயிண்ட்டு. மீன் மாட்டினாலும் சரி, இல்லை தூண்டி போட்டாலும் சரி, போய் அந்த முள்ளில் மாட்டிடுச்சுன்னா நல்லா பெரிய முள்ளாக இருந்தால் வரவே வராது. கட்டாயிரு, இல்லைன்னா ஹூக்கு போயிரு. மோஸ்ட்லி நிறைய ஹூக் போயிரு, இல்லைன்னா வந்துரு. சரிங்களா? ஆனால் சின்ன கட்டையான இழுத்துட்டே வந்துரு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பால் செட்டு.
அடுத்தது 3வது ஒரு மீன் அடிச்சிருச்சு சரிங்களா. ஆமாங்க, இது வாட்டருக்கு சுத்தத்தை காட்ட முடியாது, இது வலையை முள்ளுக்கிறதுனால அவ்வளோலாம் மெதுவாக காட்டினா நம்மளுக்கு வந்து தரத்தான் இழுத்துட்டு போய் சிக்கிக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹூக்கு தான், இது நல்லா அடிச்சிருச்சு சரிங்களா. இது ஒரு சின்ன சைஸ் தான், பால் உள்ளங்களும் இழுத்து போக முடியாத அளவுக்கு ஒரு மீன். ஆமாங்க, இது ஒரு 300-400 கிராம் ஒரு அந்த ரேஞ்சில் வருங்க. இது மீன் மாட்டிடுச்சு. மொத்தம் இன்றைக்கி வந்து 4 மீன் பிடிச்சா, ஒன்று வந்து எடுக்க முடியல. ஏன்னா இந்த மீன் லேண்டிங் பண்ணும்போதே பாருங்கள் ஃபுல்லாகவே மழை வர கோப்பாயிடுச்சு. ஏன்னா மழை வர்றக்கே ஃபுல்லாக கருக்கள் ஏறி ஃபுல்லாக மழை வர தூரில் ஆயிடுச்சு. அடுத்த மீன் மாட்டும்போது மழையே வந்துடுச்சு. நான் அப்போ வந்து கேமரா ஆஃப் பண்ணி எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன், தூண்டி மட்டும் சுற்றினா போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் 350 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இது ஒரு குட்டி மீன் தான், ஏன்னா பாலவே இழுத்துட்டு உள்ளே போகல. நான் அப்போ தெரிஞ்சு குட்டி ரோகுது அப்படின்னு இதை கழட்டி அப்படியே உள்ள விட்டுலாம் நினச்சேன். அதுக்குள்ளே செத்து போச்சுங்க மீன். இன்றைக்கி ஒரு 4 ரோகு. ஆமாங்க, ஒரு 3 கிலோ தேர். ஏன்னா அவுரி ஒன்று பிடிச்சா, அவுரி 1 கிலோ சைஸில் இருக்குது, அவுரியும் பிடிச்சோம் மொத்தம். ஏன்னா நான் ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே. இப்போ விராலுக்கு அவருக்கு போட்டுட்டுனா ரோகு பிடிக்க போயிடுவேன், இல்லை ரோகு தூண்டி போட்டு விராலுக்கு அவருக்கு பிடிக்க போயிடுவேன். ஏதாவது ஒன்று போட்டு வச்சுட்டு போயிட்டா இது இல்லை அது மாட்டிக்கு. ஒன்றே ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நாள் ஏமாற்றம் கூட தரலாம். இப்போ இது மாட்டலைன்னா அது மாட்டிச்சு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தானே. அதுக்காகத்தான் விரால் அவரி ஈஸியாக பிடிச்சிக்கலாம். அதுக்கு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். மாவு கலக்கிறதுலேருந்து தூண்டி செய்யறது எல்லாமே ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் இந்த சேனலில் வருங்க. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டீஸ் வரும் சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.